வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூமை கட் பண்ணி அதில் மண் இருக்கும், ஸோ நல்லா கழுகி தண்ணி இல்லாத மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி ரைஸை நான் முதல்ல தண்ணீரில் சோக் பண்ணி வைக்க போகிறேன். 2 கப் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப யோசிச்சு தான் மஷ்ரூம் பிரியாணி குக் பண்ணேன். டேஸ்ட் எப்படி வருமோன்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம மஷ்ரூமை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது குக்கரில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இனி மல்லி இலை, புதினா இலை, மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக குக் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. சோக் பண்ணி வச்ச ரைஸையும் கழுகி அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, நெய், மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 2 விசில் தாங்க வச்சேன் நானும் அம்மாவும் சுட சுட பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி வாட்ச் பண்ணோம். அதுக்குள்ள ஸ்கூல் டைம் ஆயிட்டு பசங்களை பிக் பண்ண போகணும். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ.